இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடியது காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2019 வந்த குவார்ட்டர்லி கொஸ்டின் பேப்பர் அண்ட் திஸ் இஸ் ஃபார் 12th ஸ்டாண்டர்ட் ஃப்ரம் கோமதி மேத்ஸ் சேனல். ஃபஸ்ட்டு 1 மார்க் பாரு. இங்கே வந்து ஒரு அணி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த அணியினுடைய தரம் வந்து கண்டுபிடிக்கணும். அணியின் தரம் கண்டுபிடிக்கணும்னா இந்த மூணுமே நமக்கு 0 0ன்னு வரணும். ஸோ அந்த எக்கலோன் ஃபார்ம் கொண்டு வந்துட்டு இதனுடைய தரம் வந்து கண்டுபிடிக்கிறோம். அது ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா கொஷின் நம்பர் 2ல் யூ ஆர் கிவன் 0 <= பைன்னு இருக்குது. ஸோ இந்த கொஷின் வந்து இதில் பார்த்துக்கேன். இந்த தொகுப்பு வந்து வெளிப்படையற்ற தீர்வு பெற்றிருப்பின் தீட்டாவினுடைய மதிப்பு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது கொஷின் நம்பர் 3ல் Z1 Z2 Z3 இதனுடைய மாடுலஸ் வேல்யூ இருக்குது. அதே மாதிரி இந்த டோட்டலாக இதனுடைய மாடுலஸ் வேல்யூ 12ன்னு இருக்குது. அப்போ Z1 + Z2 + Z3 இதனுடைய மாடு வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 3 கொஸ்டினுடைய ஆன்சர் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த அணியினுடைய தரம் ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க. 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு R1ஐயும் இந்த R3யும் ஆசிட்டிஸ் அப்படி இருக்குங்க பாரு, R3ன்னு எழுதியிருக்கு. இது அப்படியே டைரெக்டாக வந்து செப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ 0 0ன்னு வந்துடுச்சு. ஸோ R3யினுடைய வேல்யூ வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக 0. அடுத்தது R2வும் 0 ஆகிருக்கு. எப்படி அப்படின்னு இங்கே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு. இந்த ஃபஸ்ட்டு R1ஐ யூ ஆர் மல்டிப்ளைங் பை 2. ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப இந்த ஸ்டெப் இருக்குது. நவ் யூ ரைட் R2. இப்போ அப்படியே செப்ரேட் பண்ணிட்டீங்கன்னா 0ன்னு ஆயிடுது. ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக 0, இதுவும் கம்ப்ளீட்டாக 0, மிச்சம் இருக்கிறது ஒன்று தான். ஸோ அணியினுடைய தரம் வந்து 1. ஸோ ரோ ஆஃப் A1 1. ஸோ இதுதான் ஆன்சர். நான் கொஸ்டின் நம்பர் 2ல் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணிக்க. ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிவிட்டு இதனுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன வருது, 1 அப்படின்னு வருது இல்லையா. ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்க. கொஸ்டின்லேயே இங்கே வந்து 0 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் அதாவது வெளிப்படையற்ற தீர்வு எனில் அப்படிங்கிறப்ப நம்ம இங்கே 0 போட்டுக்குவோம். இப்போ நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்முடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ எடுத்திங்கன்னா டிட்டர்மினன்ட் A = 1 இந்த 4 எடுப்பேன். அடுத்தது -sin θ. இங்கே வந்து இப்போ -sin θ ஃபார்முலா அப்படி வரும். ஸோ இந்த ரோவையும் காலத்தையும் விட்டுட்டு மிச்சம் cos θ 1 sin θ -1 எடுத்துக்குவேன். தென் நெக்ஸ்ட் யூ ஆர் டேக்கிங் -cos θ. ஸோ இந்த ஸ்டெப் எழுதிக்க. இங்கே =0. ஏன் =0 போடுறோம் அப்படின்னா வெளிப்படையற்ற தீர்வுன்னு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுறப்போ யூ ஆர் கெட்டிங் ஃபைனலாக cos² θ - sin² θ = 1 அப்படின்னு வருது. இதனுடைய ஃபார்முலா வந்து cos2 θ. இப்போ cos2 θ = 0. இதனுடைய PDF வந்து நான் கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் த்ரூ பண்ணிக்கலாம். cos2 θ = 0. 0 எப்படி எழுதுறா, cos 90 0ன்னு தெரியும். ஸோ 90யை π/2 எப்படி எழுதிருக்கு. அப்போ 2 θ = π/2. ஸோ θ = π/4. ஸோ அந்த ஆப்ஷனில் π/4ங்கிறது வரதை செலக்ட் பண்ணிக்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3 பாரு. கொஸ்டின் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 Z3னுடைய வேல்யூ கொடுத்துருக்கு. இதை ஸ்கொயர் பண்ணிக்க. இதனுடைய ஃபார்முலா படி Z1 பார்னு எழுதுகிறான். ஸோ மாடுலஸ் அந்த ஹோல் ஸ்கொயர்னுடைய ஃபார்முலா Z1 Z2 பார். ஸோ Z1 வேணும்னா இந்த Z1 பாரை கீழே கொண்டு வந்துருக்கு. ஸோ சிமிலர்லி ஃபார் Z2 அண்ட் Z3 இதெல்லாம் பார்த்தாவே ஸ்டெப்பு புரியும் உங்களுக்கு. அடுத்தது இதுவும் திஸ் இஸ் கிவன் இந்த கொஸ்டின். ஸோ உன்னுடைய எய்ம் என்ன, Z1 Z2 Z3 இந்த 3க்கும் ரெஸ்பெக்டிவ் பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணிக்க. ஸோ இந்த 3 வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி நவ் யூ டேக் த LCM எடுத்திங்கன்னா இங்கே Z1 Z2 இருக்குது. அப்போ இல்லாதது Z3. ஸோ இந்த மாதிரி எழுதிட்டு 36 காமனாக வெளியில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தனித்தனியாக பார் இருந்தால் நம்ம ஒட்டு மொத்தமாக எழுதிக்கலாம். அது ஃபார்முலா அப்படி நமக்கு ஏற்கனவே தெரியும். இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ இது இருக்கு இல்லையா, இதை தனித்தனியாக போட்டுக்கணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எழுத்துட்டேன், அதனால் அதை அடிச்சிருக்கேன். ஸோ இந்த டோட்டலாக தனித்தனியாக இருக்கிறத நம்ம மாடுலஸ் ஆஃப் Z1 மாடுலஸ் ஆஃப் Z2 பார் தென் மாடுலஸ் ஆஃப் Z3 பார் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கு. ஸோ வி நோ மாடுலஸ் வேல்யூவில் Z1ம் Z1 பாரும் ஈக்குவல் தான். ஸோ அது இந்த மாதிரி எழுதிக்க. ஸோ Z1 மாடுலஸ் ஆஃப் Z1 பார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z1. திஸ் இஸ் பை ஃபார்முலா.
ஸோ இந்த வேல்யூ எல்லாம் இட் இஸ் கிவன் இந்த கொஸ்டின். அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணினா டோட்டலாக இதோட ஆன்சர் வந்து ஈக்குவல் டு 2. ஸோ இதுதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 3னுடைய ஆப்ஷன் தான் எழுதியிருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து 1, இது வந்து π/4 அப்படின்னு பார்த்தோம். தேர்டு ஒன்றுக்கு வந்து 2 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 3 கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே 4ல் பார்த்தீங்கன்னா I தென் -2 + I தென் 2 மற்றும் 3 ஆகியவற்றில் எந்த கலப்பெண் ஆதியிலிருந்து அதிக தொலைவில் உள்ளது அப்படின்னு சொல்லி இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபா பீட்டா காமா என்பவை பூஜ்ஜியமாக்கிகள் எனில் சிக்மா ஆஃப் 1/ஆல்ஃபாவினுடைய வேல்யூ இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 4 and 5 we see now. ஸோ கொஸ்டின் நம்பர் 4ல் பார்த்தீங்கன்னா இந்த 4 பாயிண்ட்டுக்கும் யூ டேக் மாடுலஸ் வேல்யூ. மாடுலஸ் வேல்யூ எடுத்துகிறப்போ இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பராக எழுதுகிறேன். கலப்பெண்ணை எழுதுகிறப்போ 0 + 1i. ஃபார்முலா என்ன? √(a² + b²). ஸோ ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ஸோ ஆன்சர் வந்து 1. ஸோ இதுக்கு அப்படி தான். இது வந்து √(a² + b² ஃபார்முலா எழுதுனா இது a, இது பக்கத்தில் 1 இருக்கு இல்லையா, அது வந்து b. ஸோ இது கிடைக்கும். இதை அப்படியே எழுதிக்க. இதில் எது ரொம்ப வேல்யூ அதிகமாக இருக்குது? 3 தான் வேல்யூ அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் தான் கரெக்டானது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5ல் சிக்மா ஆஃப் 1/ஆல்ஃபான்னு கேட்டிருக்கல. சிக்மா வேல்யூ கொடுத்தாவே 1/ஆல்ஃபா 1/பீட்டா 1/காமா அப்படின்னு சொல்லி எழுதிக்க. அப்போ இந்த ஃபார்முலா தெரியும். ஆல்ஃபா + பீட்டா + காமா அப்படின்னு எழுதி அடுத்து ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபா தென் ஆல்ஃபா பீட்டா காமா. ஸோ இந்த ஃபார்முலா படி இது வந்து ஏ 1ன்னு இருக்கிறது. இது ஏ, இது பி, இது சி, இது டி. ஸோ இதுவும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இது ஆல்ஃபா + பீட்டா + காமான்னு இருக்கு இல்லையா. ஸோ ஆல்ஃபா + பீட்டா + காமா வந்து p/4. ஃபார்முலா வந்து நமக்கு p/a அப்படின்னு இருக்குது. நம்ம சம்படி வந்து பிங்கிற இடத்துல பின்னு இருக்குது, ஏங்கிற இடத்துல 1 இருக்குது. அடுத்தது ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா தென் காமா ஆல்ஃபா c/a. சிங்கிற இடத்துல q அப்படின்னு இருக்குது, ஏங்கிற இடத்துல 1. அடுத்தது ஆல்ஃபா பீட்டா காமா. ஆல்டர்னேட்டிவாக ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். ஸோ -d/a, டிங்கிற இடத்துல ஆர்னு இருக்குது 1. ஸோ இந்த சிக்மாவை எக்ஸ்பேண்ட் பண்ணினா இந்த வேல்யூ இருக்கும். இது எல்சிஎம் என்ன? ஆல்ஃபா பீட்டா காமா. ஆல்ஃபா பீட்டா காமா ஆல்ஃபா இருக்குது. ஸோ பீட்டா காமா பீட்டா இருக்குது, மீதி 2 எழுதிக்க. காமா இருக்குது, மீதி 2 எழுதிக்க. ஸோ இந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி இதில் வந்து நமக்கு இந்த ஃபஸ்ட்டு ஒன் இது தேவையில்லை. ஸோ இதை நீ எழுதவே வேண்டாம், இது விட்டுரு. ஸோ இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்து -q/r. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 6ல் த ரேஞ்ச் ஆஃப் சீக்கன் இன்வர்ஸ் பை அப்படின்னு கொடுத்துருக்கு. சீக்கனுக்கு நீ காஸ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்க. காசினுடைய ரேஞ்சு நமக்கு தெரியும் 0 to π. அதாவது இது வந்து ஓப்பன் இன்டர்வல், இது வந்து ஓப்பன் இன்டர்வல். இந்த மாதிரி வர்றப்போ க்ளோஸ்டு இன்டர்வல். காஸ் வந்து நம்ம இந்த க்ளோஸ்டு இன்டர்வலாக தான் எடுத்துக்கணும். ஏன்னா 0வும் இருக்குது பையும் இருக்குது. ஏன்னா cos 0 1, cos π -1. அதனுடைய இன்டர்வல் வந்து -1 to +1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். இந்த க்ளோஸ்டு இன்டர்வலில் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 7ல் பார்த்தீங்கன்னா p(x, y) ஈக்குவல் டு திஸ் வித் 4c f1 3,0 அண்ட் f2 -3,0. இதோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். நவ் யூ சி கொஸ்டின் நம்பர் 7. இங்கே வந்து 1 வரணும். ஃபார்முலா படி 1 வரணுமா? அப்போ /400. அப்போ இந்த 16/400 ரெசிப்ரோக்கில் எழுதிக்க. இதை கேன்சல் பண்ணினா இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இதில் வந்து pf1 pf2 நம்ம கண்டுபிடிக்கணும். இதோடைய ஃபார்முலா வந்து 2a. ஸோ ஏவோட வேல்யூ என்ன? இது a² 25னா ஏவோட வேல்யூ 5. ஸோ 2 × 5 10. ஸோ நான் கொஸ்டின் நம்பர் 8ல் பார்த்தீங்கன்னா ஆதியிலிருந்து இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க. லாம்டா வந்து > 0 என்ற தளத்திற்கு வரையப்படும் செங்குத்தின் நீளம் 1/5 எனில் லாம்டானுடைய மதிப்பு கேட்டிருக்கு. அதேமாதிரி கொஸ்டின் நம்பர் 9ல் யூ ஆர் கிவன் 3 ஈக்குவேஷன். அதனுடைய தொகுப்பு வந்து ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கும் எனில் கேனுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும். இது வந்து k ≠ = 0 அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்கே லாம்டானுடைய வேல்யூ 2/5
சாரி 2√3 அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ஏ என்பது செங்குத்து அணி எனில் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த 3க்கு நான் ஆன்சர் மட்டும்தான் எழுதியிருக்கிறேன், ஒர்க் அவுட் பண்ணல. ஸோ அது வந்து பின்னாடி உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி தரேன். ஸோ இங்கே வந்து கொஸ்டின் நம்பர் இந்த 2√3 k not equal to 0, then for 10th one the answer is written. Now we see the 11th question. 11th ஒன்னில் பார்த்தீங்கன்னா z என்பது கலப்பெண், ரியல் பார்ட் ஆஃப் z2 இமேஜினரி பார்ட் ஆஃப் z2 ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டு அப்படின்னு. ஸோ ஏ ஆப்ஷன் வந்து கரெக்டு. வி see the ஸ்டெப் வந்து இது பார்க்கலாம். ஸோ ரியல் பார்ட் ஆஃப் z இமேஜினரி பார்ட் ஆஃப் z ஈக்குவல்னா என்ன? ரியல் பார்ட் என்ன? ஏ, இமேஜினரி பார்ட் ஏவும் பியும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ஃபார்முலாவில் ஏ ப்ளஸ் ஐபின்னு இருக்கு இல்லையா, பிக்கு பதிலாக ஏன்னு எழுதிக்க. அப்போது இதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி k² + 2ab + b² எக்ஸ்பேண்ட் பண்ணி இங்கே ஸ்கொயர்டு இருக்குது, கொஞ்சம் அழுத்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து i² வந்து -1, அப்போ இந்த +a² -a² கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த இடத்துல 0 -i bracket 2a². அப்போ ரியல் பார்ட் என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சா? இதுதான ரியல் பார்ட். திஸ் இஸ் ரியல் பார்ட் அண்ட் திஸ் இஸ் இமேஜினரி பார்ட். இதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். ரியல் பார்ட் மட்டும் கேட்டிருக்கனால அதோட ஆன்சர் வந்து 0. நான் கொஸ்டின் நம்பர் 13ல் sin 2α கொஸ்டின் பிகினிங்லேயே பார்த்துட்டோம். sin 2α வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஆப்ஷனில் இதுதான் வந்து கரெக்டு. sin 2α ஃபார்முலா 2 sin α cos α. இதை வேறு மெத்தட்லேயும் போடலாம். மல்டிப்ளை பண்ணால் -300 ஆட் பண்ணால் 5 இருக்கு இல்லையா. ஸோ இந்த இதைப்படி எடுத்துட்டிங்கன்னா ஒன்று sin ஆல்ஃபாவும் இல்லாட்டி இன்னொன்று cos ஆல்ஃபான்னு வச்சுக்க. அதை வேல்யூ ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணினா இந்த ஆன்சர் ஃபார் திஸ் -24/25. என்னுடைய கொஸ்டின் வந்து பிடிஎஃப் லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். கொஸ்டின் நம்பர் 14ல் பார்த்தோன்னா இஃப் ஏ அண்ட் பி ஆர் ஆட் இன்டிஜர்ஸ் தென் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். இதோட வேல்யூ வந்து ரேஷ்னலாக இர்ரேஷ்னலாக இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஆன்சர் வந்து ரேஷ்னல் வரும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இஃப் 4 cos இன்வர்ஸ் + sin இன்வர்ஸ் π அப்படின்னா இந்த வேல்யூ ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். நவ் வி see the answer for this. கொஸ்டின் நம்பர் 14ல் பார்த்தீங்கன்னா ஏ வேல்யூ, பி வேல்யூ, சி வேல்யூ அந்த ஈக்குவேஷன் காமிச்சிங்க இல்லையா, அதில் வந்து நம்ம இதை பார்த்துக்குறோம். ஸோ டெல்டா வந்து b² - 4ac. ஸோ பி தென் ஏசி இந்த 3 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணினா சிம்பிளை பண்ணுறப்ப இந்த மாதிரி கிடைக்கும். ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னாவே என்ன? கண்டிப்பாக பாசிட்டிவ் தான். அப்போ கிரேட்டர் தேன் 0 தான். ஸோ இட் இஸ் ஏ பர்ஃபெக்ட் ஸ்கொயர், ஒரு முழு வர்க்கமாக உள்ளது. அப்போ கண்டிப்பாக இது என்னது? விகிதமுறா எண்கள், ரேஷனல் நம்பர் விகிதமுறு எண்கள். விகிதமுறான்னு எழுதிட்டேன். விகிதமுறு எண்கள் ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 15ல் 4 cos இன்வர்ஸ் + sin இன்வர்ஸ் எக்ஸ்னு இருக்கா. 4 cos இன்வர்ஸ் எக்ஸை 3 cos இன்வர்ஸ் எக்ஸ் + cos இன்வர்ஸ் எக்ஸ்னு எழுதிக்க. அப்போது இது ஜஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கிறேன். 3 + 1 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். இதோட ஃபார்முலா நமக்கு தெரியும். cos இன்வர்ஸ் எக்ஸ் + sin இன்வர்ஸ் எக்ஸினுடைய ஃபார்முலா π/2. இந்த +π/2 இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா -π/2. ஸோ இதை கேன்சல் பண்ணுறப்போ π/2ன்னு கிடைக்கும். அப்போ இந்த 3 வந்து கீழே கொண்டு வந்தீங்கன்னா ஆன்சர் வந்து π/6. சரி, cos இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு π/6 அப்படின்னா எக்ஸ் வேல்யூ எவ்வளோ வருது? 30 டிகிரி. cos 30 எவ்வளோ? √3/2. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஒன். Now this is the last question. The domain of the function cos inverse of 2x - 1 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதனுடைய ஆன்சர் வந்து நமக்கு ஆப்ஷன் ஏ வந்து கிடைக்கும். இதோட போதும். ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போது ரிவிஷன் எக்ஸாம் கவர்மெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 1 to 4 போர்ஷன் வந்து 1 to 4. தென் செகண்ட் ரிவிஷனுக்கு வந்து 5 to 5, 6, 7, 8 இருக்குது இல்லையா. ஸோ இதுபடி நம்ம இந்த போர்ஷன்ஸ் வரதை மட்டும் கவர் பண்ணுறோம். அடுத்தது செகண்ட் டிவிஷன் பார்க்குறப்ப நம்ம வந்து இது வந்து பார்த்துக்கலாம். இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா we know cos 0 = 1 தெரியும், cos π வந்து -1 தெரியும். இது வந்து நமக்கு தெரிஞ்ச வேல்யூ. அப்போது இங்கே லோயஸ்ட் வந்து -1, ஹையஸ்ட் வந்து +1. கொஸ்டினில் வந்து f(x) என்ன கொடுத்துருக்குது? 2x - 1 இருக்குது. இப்போ இந்த -1 இந்த சைடு கொண்டு வா, அதே மாதிரி இங்கேயும் கொண்டு வந்தீங்கன்னா -1 + 1 0 ஆயிரும், இங்கே 2 ஆயிரும், /2. ஸோ இதனுடைய வேல்யூ வந்து 0 to 1. இங்கே ஈக்குவலிட்டி இருக்கிறப்போ க்ளோஸ்டு இன்டர்வலாக தான் நம்ம காமிக்கணும். தேங்க்யூ.